இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024ல் 55 மேட்சஸ், 40 குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ், 12 சூப்பர் 8 மேட்சஸ், 2 செமிஃபைனல்ஸ், ஒரு ஃபைனல், 20 டீம்ஸ் 5 குரூப்பாக பிரிஞ்சு ஆடுறாங்க. அதில் ஒரு சாம்பியன்ஸ். இந்த வருஷ T20 வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஎஸ்ஏ ஆடுறாங்க, நேபாள் ஆடுறாங்க, உகாண்டா ஆடுறாங்க, ஸ்காட்லாண்ட்லாம் ஆடுறாங்க. இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ விளையாண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து யூஎஸ்ஏ கிரிக்கெட் ஆடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வரும். யூஎஸ்ஏ 2004 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஆடினாங்க. அதுக்கப்புறம் அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் கடைசியாக ஆடினாங்க. இப்போது சீனியர் கிரிக்கெட்டுக்கு திரும்ப அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ நேபாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலோ, உகாண்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலோ இது வரைக்கும் அண்டர் 19 வேர்ல்டு கப்ஸ் ஆடி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? நேபாள் ஏஷியா கேம்ஸ் ஆடிருக்கலாம், ஏஷியா கப் ஆடி இருந்திருக்கலாம். இப்போது இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஆட வந்திருக்கிறாங்க. குவாலிஃபயர்ஸ் போட்டிகளுங்கிறத தாண்டி அஃபீஷியலாக இப்போது ஒரு ஐசிசி மென்ஸ் சீனியர் ட்ரோஃபியில் ஆட வந்திருக்கிறாங்க. இது 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 வழக்கமாகவே எல்லாருக்கும் தெரியும். வழக்கமாகவே இது எல்லாருமே சொல்கிறது தான். இந்த மாதிரி ஆடுறதுனால எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும், நிறைய லீக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா சிக்கந்தர் ரசாவுக்கு அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ரீமியர் லீக் கிடச்சிச்சு. உகாண்டா, கனடா, நேபாள் மாதிரியான டீம், யூஎஸ்ஏ மாதிரியான டீம் இவங்களாம் வந்து தலைப்பு செய்தியாக ஆகலாம். ஏதாவது ஒரு பெரிய டீமை பீட் பண்ணால், ஓகேங்களா? இப்போ கனடா இந்தியாவை பீட் பண்ணாலோ, கனடா பாகிஸ்தானை பீட் பண்ணாலோ, உகாண்டா ஒருவேளை ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாலோ வந்து வாய்ப்பு இருக்குது. 2007 ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க. நெதர்லாண்ட்ஸ் வந்து இங்கிலாண்டை பீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா போன தடவை பீட் பண்ணாங்க. ஜிம்பாப்வே பாகிஸ்தானை போன வருஷம் வந்து போன T20 வேர்ல்டு கப்பில் பீட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹாட் பிரேக்ஸ்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இதை ஹாட் பிரேக்ஸுங்கிறத தாண்டி சரித்திர ஒரு விக்ட்ரியை பெற்று அவங்க அடுத்த நாள் தலைப்புச் செய்தியாக அவங்க வரலாம். யூடியூப் தம்ப்நெயில்களையும் வைரலாகவும் அவங்க வந்து ட்விட்டரில் தெரிக்க விடலாம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை இந்த T20 வேர்ல்டு கப் 2024 ஏற்படுத்தி இருக்குது. கம்ப்ளீட்டாக எனக்கும் இது புதுசு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் 2010 T20 வேர்ல்டு கப் அப்போ நான் மேட்ச் வந்து ஒரு ஃபேனாக பார்த்தேன். பட் இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக எல்லா மேட்சையும் பார்த்து எல்லா மேட்சும் ஒர்க் பண்ணோம். இது வரைக்கும் நான் சீனியர், நான் 10 வருஷத்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் 20 வருஷமாக இருக்கிறேன் கிரிக்கெட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொன்னவங்க முதல் முறையாக யூஎஸ்ஏல நடக்க போகிற ஒரு கிரிக்கெட் ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு, ஓகேங்களா, அதுக்கு அவங்க ஜேர்னலிஸ்ட்டாக ரிப்போர்ட்டராக இருக்க போகிறாங்க, ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருக்க போகிறாங்க. நானும் அப்படி தான் இருக்க போகிறேன். ஸோ நிறைய லேண்ட்ஸ்கேப்பில் இந்த வருஷம் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 20 டீம் மோதுறது, இந்த டைமிங் இதெல்லாமே வந்து இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த கிரிக்கெட் குளோபலைஸ்டு ஆனதுக்கப்புறமா இந்த ஐசிசி ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 டீம் 40 டீம் மாதிரி ஒரு ஃபிஃபா மாதிரியோ ஒரு என்ன சொல்கிறது ப்ரீமியர் லீக் மாதிரி ஆகும் பொழுது எனக்கு இதை நான் பண்ணிட்டேன். இது ஒரு வார்ம் அப் மாதிரி. திருப்பி 20 வருஷம் கழிச்சு ஒரு 50 டீம் வரும்பொழுது என்னால் அதை பண்ணிட முடியும். ஸோ அதுக்கான ஒரு வார்ம் அப் தான் அது. ஸோ இப்போ கிரிக்கெட் குளோபலைஸ்டு ஆகிறதுக்கான ஒரு சரியான ஒரு தருணம் இது. இன்னும் பெருசாகும், நிறைய பேசுவோம், பெரிய இன்ட்ரொடக்ஷன் இது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஆரம்பிக்க போகுது. ஸோ டைமிங் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தை பேச போகிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஸ்பெஷல் கிரிக்கானந்த ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதல் வீடியோ நம்மளோட ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024. எஸ், கண்டிப்பாக வந்து இது ஒரு மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏல நடக்குது, வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஐசிசி ஈவெண்ட் வெஸ்ட் இண்டீஸில் நடந்து நான் ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2018 கவர் பண்ணேன். அது அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாலாம் கவர் பண்ணல. பட் ஆனால் அதை வந்து கவர் பண்ணேன். ஏன்னா இந்தியன் உமன்ஸ் மேட்சஸ்லாம் வந்து நான் அதில் எக்கச்சக்கமாக கவர் பண்ணேன். பட் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது நான் ஃபுல்லாக ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து கவர் பண்ண போகிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உடம்பு பார்க்கணும், தூக்கம் இருக்குதுலேருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு ஸோ என்னென்ன தடைகள் வரப்போதோ அதெல்லாம் சமாளித்து போகணும் ஒரு பக்கம். தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா 20 டீம் ஆடுறாங்க, 5 குரூப்பாக பிரிச்சுருக்குறாங்க, சூப்பர் 8னு சொல்கிறாங்க.
இதில் இந்தியாவுக்காக டைமிங்ஸ்லாம் மாத்திரதாகவும் சொல்கிறாங்க. இதில் இந்தியா வந்து சூப்பர் 8 இந்த டீம் கூட ஆட போகிறாங்க கன்ஃபார்ம் ஆன மாதிரி நீங்கள் பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, தெரியுது. ஸோ என்னதான் கிரிக்கானந்தா அப்படின்னு எனக்கு நிறைய பேர் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணாங்க. சூப்பர் 8 பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சூப்பர் 8னா என்ன, செமிஃபைனல் எப்படி ஆக போகுது, இந்தியாவுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த T20 வேர்ல்டு கப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 20 டீம் இருக்கிறாங்க, 4 குரூப்பு, ஒவ்வொரு குரூப்லேயும் 5 டீம் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இப்போது இதிலிருந்து அந்த 4 குரூப்லேருந்து 2 டாப் 2 டீம்ஸ் அவங்க வந்து அடுத்து சூப்பர் 8க்கு போவாங்க. அந்த சூப்பர் 8ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 8 டீமும் ஒரு டீம் கூட ஒன்று மோதுவாங்க. மோதினதுக்கு அப்புறமா அதிலிருந்து 4 டீம் செமிஃபைனலுக்கு போவாங்க, அதிலிருந்து 2 டீம் வந்து ஃபைனலுக்கு போவாங்க, ஒருத்தவங்களுக்கு கப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது சூப்பர் 8 வந்து இப்போ எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்திருக்கிறாங்க, எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நடக்க போகுது அப்படின்னா, போன தடவை ஏஷியா கப் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கிறாங்க அப்படின்னா யார் ஜெயிச்சாலும் அந்த குரூப்பில் ஓகேங்களா, அந்த 3 பேர் இருப்பாங்க, அந்த குரூப்பில் யார் ஜெயிச்சாலும் அதில் இந்தியா வந்து A1ன்னு இருப்பாங்க, பாகிஸ்தான் B2ன்னு இருப்பாங்க, பங்களாதேஷ் ஜெயிச்சாலும் வந்து A2ன்னு இருப்பாங்க. ஸோ இந்தியா தான் A1 அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி தான் இந்த தடவை ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8க்கு போகும்போது அந்த குரூப்பில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். என்ன சொல்லியிருக்கிறாங்க தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, USA இருக்காங்க. இப்போ இந்த குரூப்பில் இருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் குவாலிஃபைட் ஆகிறாங்க, டாப் 2 டீமாக இருக்கிறாங்க. அப்படின்னாலும் இதில் பாகிஸ்தான் டாப் டீமாக இருந்தாலும், இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருந்தாலும் இந்தியா A1, பாகிஸ்தான் A2. இல்லை இந்தியா குவாலிஃபைடு ஆகலை அப்படின்னா, பாகிஸ்தான் குவாலிஃபைடு ஆகிறாங்க அப்படின்னா அயர்லாந்து A1, பாகிஸ்தான் A2. ஸோ பாகிஸ்தான் வந்து குவாலிஃபைட் ஆனால் A2, இந்தியா குவாலிஃபைட் ஆனால் A1. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் குவாலிஃபைட் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் ICC வந்து சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பொருந்தும். இப்போ குரூப் பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா B1 இங்கிலாந்து, B2 ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. இந்த குரூப்பில் வந்து நமீபியா, ஸ்காட்லாந்து, ஓமன், பட் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா மேக்ஸிமம் உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால B1 B2 இவங்க தான். அடுத்து குரூப் சியை பொறுத்த வரைக்கும் இதில் ஆப்கானிஸ்தான், உகாண்டா, PNG அண்ட் நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிறாங்க. இப்போது இந்த குரூப்பில் வந்து இப்போ நியூசிலாந்து ஒரு வேளை வந்து டாப், நியூசிலாந்து 2வது இடத்துல பிடிச்சாலும் அவங்க C1. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து டாப்பில் இருந்தாலும் அவங்க C2. சரிப்பா, இப்போ நியூசிலாந்து வரலன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் அவங்க C1, வெஸ்ட் இண்டீஸ் C2. வெஸ்ட் இண்டீஸ் வரல, நியூசிலாண்டு வரல அப்படின்னா அங்கே ஆப்கானிஸ்தானோ இல்லை இன்னொரு தகுதி பெறக்கூடிய ஒரு டீமோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா C1 C2ஆக இருப்பாங்க. இதே தான் குரூப் டியில் வந்து பங்களாதேஷ், நெதர்லாண்ட்ஸ், நேபாள், சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க. இதில் இந்த குரூப்பில் இருந்து ஒரு வேளை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தகுதி பெற்றால் அவங்க D1, ஸ்ரீலங்கா தகுதி பெற்றால் D2. ஸோ A1னா இந்தியா, A2னா பாகிஸ்தான், B1னா இங்கிலாந்து, B2னா ஆஸ்திரேலியா, C1னா நியூசிலாந்து, C2னா வெஸ்ட் இண்டீஸ், D1னா சவுத் ஆஃப்ரிக்கா, D2னா ஸ்ரீலங்கா. இதுதான் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏதாவது ஒரு டீம் வரல அப்படின்னா ஸோ இவங்களுக்கு பதிலாக எந்த டீம் உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதாவது கீழே இருக்கக்கூடிய சூப்பர் 8 குரூப்பில் சூப்பர் 8ல் இருக்கக்கூடிய அந்த 12 சூப்பர் 8 மேட்சஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றமும் வராது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை இப்போ இந்தியா வந்து செமிஃபைனல் கண்டிப்பாக ஒருவேளை சூப்பர் 8க்கு கண்டிப்பாக குவாலிஃபைடு ஆவாங்க அப்படின்னா நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா கூட வந்து மோதுவாங்க. ஏன்னா A1ஆக இருக்கக்கூடிய இந்தியா ஜூன் 20ஆம் தேதி பார்படாஸில் நியூசிலாண்டு தான் அதாவது C1ஆக இருக்கக்கூடிய நியூசிலாந்து கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த குரூப்லேருந்து நியூசிலாந்து வந்தாங்கன்னா அவங்க தான் C1ஆக இருப்பாங்க. அடுத்தது A1ஆக இருக்கக்கூடிய இந்தியா ஜூன் 22ஆம் தேதி ஆண்டிகாவில் D2ஆக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா கூட மோதணும். இப்போ ஸ்ரீலங்கா வரலன்னா வேறு எந்த டீம் கூட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஜூன் 24ஆம் தேதி சென்ட் லூசியாவில் A1ஆக இருக்கக்கூடிய இந்தியா B2ஆக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா கூட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே C1 நியூசிலாண்டு எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வருவாங்க. ஓகேங்களா, அப்படின்னா இந்தியா வந்து நியூசிலாந்து கூட இல்லை ஆப்கானிஸ்தான் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கா கூட ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது, ஆஸ்திரேலியா கூடயும் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் நெதர்லாண்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவை பீட் பண்ணாங்க, மறந்துடாதீங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வார்ம் அப் மேட்ச்சில் இப்படிலாம் ஒரு சில கணக்கு இருக்கும் பொழுது ஸோ இந்த கணக்கு எப்படி வேணாலும் மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் இந்தியா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா கூட மோதுறதுல நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கூட மோதுறது கன்ஃபார்ம்.
20, 22, 24 இந்த 3 தேதிகளிலும் இந்தியா தன்னோட சூப்பர் 8 போட்டியை 3ல் ஆடுவாங்க. இந்த 3 போட்டிகளும் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்தியா ஒருவேளை செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா செமிஃபைனல் 1 தருபா பிரெயின்லாரா கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து ட்ரினிடாடில் வந்து ஜூன் 27 இந்திய நேரப்படி காலையில் 6 மணிக்கு வந்து அவங்க செமிஃபைனல் 1 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. செமிஃபைனல் 2 வந்து கயானாவில் அதே ஜூன் 27 நம்மளுக்கு ஜூன் 27 நைட்டு 8 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்தியா வந்து செமிஃபைனலில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அந்த சூப்பர் 8ல் இருக்கக்கூடிய அந்த 4 டீமில் இந்தியா லாஸ்ட் இடம் பிடிச்சாலும் சரி, 3வது இடம் பிடிச்சாலும் சரி, 2வது இடம் பிடிச்சாலும் சரி தான், இந்தியா தகுதி பெற்றாலே அவங்க வந்து ட்ரினிடாடில் டர்ரூபாவில் ஆட மாட்டாங்க, அவங்க வந்து கயானாவில் ஆடுவாங்க அப்படின்னு ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் கயானாவில் ஆடுறாங்க அப்படின்னா, இப்போது காலையில் இந்திய நேரப்படி போட்டிங்க அப்படின்னா பெருசாக வியூவர்ஷிப் வராது, யாரும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ லோக்கல் வியூஸ் அப்படிங்கிறத தாண்டி, ஸோ ஓவர்சீஸ் வியூஸுங்கிறத தாண்டி இந்தியாவோட வியூவர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகங்கிறதுனால வந்து இப்போ இந்தியா வந்து கயானாவில் தான் செமிஃபைனல் ஆடணும்னா ஆடுவாங்க. செமிஃபைனலுக்கு இந்தியா ஒரு வேளை வந்தாங்கன்னா, அப்படி இந்தியா வரலை அப்படின்னா சப்கான்டினென்ட் டீம் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கயானாவில் தான் ஆட வைப்பாங்க. ஆடுறது தான் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து தெரியும். ஏன்னா பாகிஸ்தானும் ஒரு வேலை கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ½ hour தான் டிஃப்ரெண்ட் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும். ஸ்ரீலங்காவுக்கு ஆல்மோஸ்ட் அப்படி தான், பங்களாதேஷுக்கு ஆல்மோஸ்ட் அப்படி தான். ஸோ சப்கான்டினென்ட் டீம் வந்தால் மேபி கயானாக்கு மூவ் பண்ணுவாங்க, இந்தியா வந்தாலும் கயானாக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் இந்தியாவுக்குங்கிறத தாண்டி சப்கான்டினென்ட் டீமுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று கொடுத்தா ஸோ பெட்டராக இருக்கும். ஃபைனல் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்படாஸில் ஜூன் 29 நைட்டு 8 மணிக்கு நம்ம இந்திய நேரப்படி சேம் டே டைமிங்கில் தான் வைப்பாங்க. 2010 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து மதியமாக நடந்துச்சு, சாயங்காலம் இல்லை நைட்டு தானே நடந்துச்சு. ஆமாம், இல்லை அங்கே இங்கிலாண்டுக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அப்படி தான் போச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் தெரிவிக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம். இப்போ செமிஃபைனல் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 250 நிமிஷம் அப்படிங்கிறத டே 2ல் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் படிக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? டன் இதுதான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நான் நினச்ச ஒரு விஷயம். இந்தியா அண்டு செமிஃபைனல் ஆடுறது, இந்தியா குரூப் 8 ஆடுறது, அதுக்கப்புறம் ஃபைனல் எப்படி நடக்க போகுது, அண்ட் செமிஃபைனல் அப்புறம் சூப்பர் 8 எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிவிக்கிற ஒரு வீடியோ தான் இது. அண்ட் கண்டிப்பாக இதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நிறைய வீடியோ பண்ண முடியும்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து நாட்கள் ரொம்ப குறைவு தான் இருக்குது. டக்குன்னு வந்து இந்த நாட்கள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது, T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்குங்கிறதுனால பெருசாக வீடியோ பண்ண முடியல. குட்டியாக வீடியோ பண்ணியிருக்கிறேன் அண்ட் கம்மியான வீடியோ தான் பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒருவேளை தகுதி பெற முடியாத டீம்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா, மேபி ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு நியூசிலாண்டை மேபி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேலே எனக்கு A1 A2 கன்ஃபார்ம், B1 B2 கண்டிப்பாக கன்ஃபார்ம். சியில் தான் மட்டும் C1 C2 மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்குது. அண்டு D1 D2ல் எனக்கு தெரிஞ்சு அங்கே பெருசாக மாற்றம் வராதுன்னு நினைக்கிறேன். பட் மேபி D2ல் வந்தாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நிறைவடைதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். அடுத்தது வந்து என்னோட செமிஃபைனலுக்கு போகிற 4 டீமோட ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. அது அடுத்த நாள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.